பொண்ணு போனப்பவே கரையில் இதுக்கு அழ போகிறார் இந்த ஆள். அன்னைக்கு என் பொண்ணை இழந்தப்போ ஒரு சராசரி தகப்பனுக்கு உண்டான துக்கம் இருந்துச்சு. பையனுக்கு தலையில் கொஞ்சம் ஹெவியாக அடிபட்டிருக்கு சார். என்னமோ பொழைக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். பையன் யாரு என்னன்னு தெரியுமா? இந்த ஏரியாவா? தெரில சார். ஹலோ ஐயா, ஜெயகாந்தம் பேசுகிறேங்க. சொல்லியா? ஐயா, குமரநகர் ஜங்ஷனில் ஒரு ஸ்கூல் பையனை வண்டிக்காரன் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. வண்டிக்காரன் எஸ்கேப் ஆயிட்டாயா, பிடிக்க முடியல. பையனுக்கு நிறைய பிளட்டு போயிட்டுருக்கியா, ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் ஏன் ஃபோன் பண்ணேன். சரி, கேஸை வேறு சார்ஜ் பண்ணணுமா? நீ இந்த பையனோட ஸ்கூலு வீடு எங்கன்னு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. ஹலோ. சரிங்க ஐயா. ஆனால் இன்னைக்கு என் கண்ணெதிரில் நடந்த இந்த சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. தம்பி. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். இங்கே 6ஆம் வகுப்பில் கதிர்னு ஒரு பையன் படிக்கிறானா? 6ஆவதா? நம்ம சரவணன் சார் கிளாஸு. தெரியலையே ஐயா, நான் வேணா பார்த்து சொல்லட்டுமா? ஐயா அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. பேப்பர் சரி சொல்லுப்பா. நம்பர் 8 பாலகுமரன் நகர், நகுலன் ஸ்ட்ரீட், மதுரவாயில். ஃபோன் நம்பர் சொல்லுப்பா. சார் ஃபோன் நம்பர்லாம் HM ரூமில் தான் சார் இருக்கும். ரூம் சாவி என்கிட்ட இல்லை சார். அப்படியா? சரி, ஓகேப்பா. சார் பையனால் எதாவது பிரச்சனையா சார்? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சார். குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? தாங்க சார். உங்கள் பையன் இந்த ஸ்கூல்லையம்மா படிக்கிறான்? ஃபீஸ் அதிகமாக இருக்குமே? 2 பசங்களும் இந்த ஸ்கூலில் தான் சார் படிக்கிறாங்க. ஃபீஸ் எல்லாம் அதிகமாக ஒன்றும் இல்லை சார், கம்மி தான். இல்லையே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபீஸ் அதிகம்னு சொன்னாங்களே. உங்கள் பசங்க எந்த கிளாஸ்மா படிக்கிறாங்க? சின்னவன் 6ஆவது படிக்கிறான், பெரியவன் 9ஆவது படிக்கிறான் சார். பசங்க பேர்? சின்னவன் பேர் கவியரசு, பெரியவன் பேர் தமிழரசு சார். இது 8ஆம் நம்பர் வீடு தானம்மா? இது 8ஆம் நம்பர் வீடு தான் சார். ஆனால் பழைய நம்பர் 8, புது நம்பர் 16 கீழ் 8 சார். அப்போது 8ஆம் நம்பர் வீடு எங்கே வரும்? பக்கத்து தெருவில் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரிம்மா. ஏன் சார்? மா சொல்லுங்க சார். இது 8ஆம் நம்பர் வீடு தானம்மா? 8ஆம் நம்பர் வீடு தான் சார். உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஒரு பையன்தான். உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் ஒரு பையன். உங்கள் பையனுக்கு என்ன வயசுமா? 11 வயசு ஆகுது சார். எந்த ஸ்கூல்லம்மா படிக்கிறான்? இங்கே பக்கத்தில் ஆசினி ஸ்கூல் சார். உள்ளதான் சார் இருக்கான், வேணா கூப்பிடட்டுமா? குணா, குணா இங்க வாடா, சார் கூப்பிடுறாரு. வரேன். நான் வரேம்மா.
ஐயா சொல்லுங்க ஐயா. யோ எங்கேயா இருக்க? பையனோட வீட்டாளுங்களே வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் பிரச்சனையா இருக்கா, உடனே அங்கே போயா. உடம்பு முடியலைங்க ஐயா, தடன்னு உதறது. வேற ஆளை வச்சு பார்த்தங்க ஐயா. அட என்னையா நீ? சரி போ. இல்லை, என் உடம்புக்கு என் பொண்ணு இழந்த வலியை இன்னைக்கு தான் முழுசாக உணர்றேன். இதுக்கு என் வயசு காரணமா இல்லை மனசு காரணமான்னு தெரியல. எங்கடா இருக்க? இந்தரா மணி, என்னாச்சு என்னாச்சு? இருக்கா? இல்லம்மா இல்லம்மா, அவன் நம்மளை விட்டு போயிட்டாமா. இங்கதாங்க இருக்கா அவன்? மணி இந்தரா. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம் ப்ளீஸ். உதயன் வாழ்த்துக்கள். ஆனால் இது ரொம்ப நுண்ணிய உணர்வாக இருக்குது இந்த படம். ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை இருந்ததை வந்து அவங்க வீட்டில் அம்மா கிட்ட சொல்கிறதனுடைய அவஸ்தையை உணர்ந்த ஒருத்தர் அதை வந்து, ஆனால் இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இருக்குது, ஒரு விஷயமா இருக்கே தவிர அந்த உணர்வை ஒரு அவ்வளோ நுண்ணிய உணர்வை கடத்தின ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம், அதுதான் இந்த கதையே, வேறு ஒன்றுமே இல்லை இந்த கதையில். அப்படி இல்லாமல் ஒரு செய்தியை சம்பவத்தை வந்து காட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஏதோ ஒரு குறையுது, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இந்த உணர்வு இன்னும் நம்மளை ரொம்ப அவரோட அளவுக்கு நமக்கும் அந்த பாதிப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஒரு நல்ல கதையை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நன்றிகள். நன்றி. அடுத்து சேரன் சார் கிட்ட கேட்டலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஜெயகாந்தன் சார் கதையை வந்து முதல்ல எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய தைரியம் வேணும். தேங்க்யூ. நீங்கள் எத்தனை முறை இந்த கதையை படிச்சிருப்பீங்க? ஒரு 10 முறை படிச்சிருக்கேன். 10 முறை. 10 முறை படித்ததில் நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சதை நான் அப்படியே எடுத்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதா? ஒரு 10% மிஸ் அவுட் ஆச்சு சார் எனக்கு. இது வேறு யார்கிட்டயே காமிச்சிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாரோட ஒப்பீனியன் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து ஒரு சின்ன மிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எங்களை மாதிரி தான் ஜட்ஜாக உட்காந்துருக்கிறோன்னா நாங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. நாங்கள் ஒரு நல்ல சினிமா பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியும், பிரமாதம் அப்படின்ட்டாங்கன்னா கைத்தட்ட தெரியும், விசில் அடிக்க தெரியும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். நாங்கள் ஆடியன்ஸ் தான். நாங்கள் ஏற்கனவே வந்து 2 பேரும் 3 பேரும் படம் பண்ணிட்டோமே ஒழிய நாங்களும் ஆடியன்ஸ். ஸோ இப்போ இந்த கதையை பொறுத்தவரை ஒரு போலீஸ்காரர் வந்து முதல்ல போலீஸ்காரங்களுக்கு இதெல்லாம் நிறைய கேஸை பார்த்து பழகியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மகளையும் பறிகொடுத்த ஒரு போலீஸ்காரனோட உணர்வு இதை சொல்லத்துக்கு தயங்குதுன்றது. உறவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு சின்ன காட்சியாக வந்திருந்ததுன்னா இது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வந்திருக்கும். நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிக்கிறது அருமையான கதை. இங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கவனப்படுத்தியிருக்கணும் நீங்கள். கண்டிப்பாக. டீட்டெயிலிங் சின்ன டீட்டெயிலிங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சார் வெற்றிமாறன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் இதில் புரியல. இந்த போலீஸ்காரரு இன்டென்ஷனலாக ராங் அட்ரஸஸ் போயிட்டுருக்காரா? இல்லை, ஒரு போலீஸ்காரருக்கு அட்ரஸ் அப்படிலாம் மறக்காது, அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஓகே, இது கதையில் இருக்கிறது. அப்புறமா வந்து அவர் வந்து எப்படி அந்த ஸ்கூலுக்கு போய் என்னன்னு சொன்னார்? அந்த பையன் அட்ரஸ் வாங்குறாரு இல்லையா, என்னன்னு சொல்லி அந்த அட்ரஸ் வாங்கியிருப்பார்? அந்த பையனுடைய நேம், அந்த பையனோட பேர் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? அந்த ஆக்சிடென்ட் சீனில் வந்து அந்த பையன் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ அவன் கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ தனியாக தானே வரான் அவன்? இல்லை, அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஸ்கூல் பசங்களாம் கூட அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஓடி வருவாங்க ஸ்கூல் பசங்களாம். ஸோ அந்த கிறிஸ்டோபர் நோலன் படம் மாதிரி இருக்கு இது. ஓகே, சொல்லுங்கள். அந்த பசங்கிட்ட அவர் கேட்டு வாங்குவார், அந்த பையன் இந்த ஸ்கூல் என்ன கிளாஸு அப்படின்னு சொல்லி. ஓகே நேம். ஓகே, ஸோ இது வரல. ஓகே, ஒன்று இது இங்கேயும் வரல. அதே மாதிரி அங்கே ஸ்கூல்லேயும் போய் அவர் எப்படி கேட்டாருன்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சைட்டில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து என்ன ஆகும்னா அந்த காப் தான் கூட போவார். அப்புறமா வந்து குறைந்தபட்சம் நீங்கள் அந்த காப் மடியிலையாவது அந்த பையனை போட்டு அவர் அந்த காதுலேருந்து ரத்தம் வந்தது ஏதோ வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் சொல்கிறான், சார் தூக்கும் போதே போயிடுச்சு சார், அவன் டாக்டர் அவன் அவ்வளோ கன்ஃபார்ம்டாக சொல்கிறான், அதை அவர் அப்படியே நம்பி சொல்கிறாரு.
அப்போ அதுவும் வந்து இதெல்லாம் என்னென்னா கதையினுடைய நம்பகத்தன்மையை குறைக்குது. அப்புறமா வந்து முக்கியமான விஷயம், காப் ரோல் யாராவது நம்ம காஸ்ட் பண்ணோன்னா முக்கியமானது அவங்க முடி வெட்டுறதுக்கு ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க. முடி ஒரு காப்புக்கான அந்த ஹேர் கட்டில் இல்லை, நிறைய போலீஸ் அப்படி தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. எவ்வளோ பெரிய நடிகராக வேணா இருக்கட்டும், நம்முடைய கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக அவரால் தன்னை மாற்றிக்க முடியலன்னா அவருடைய இது நமக்கு தேவை கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டராக வேணா இருக்கட்டும், அவர் உலகத்தினுடைய மிகச்சிறந்த நடிகராக இருந்தாலும் சரி, நாம் முதல் படம் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய கதாபாத்திரத்துக்கு அவங்க ஃபிட்டின் ஆகிறது தான் அவங்க வேலை. நம்முடைய கதாபாத்திரத்துக்கு அவங்கள ஃபிட்டின் பண்ணுறது தான் நம்ம வேலை. இது ரெண்டும் பொருந்தாத பட்சத்தில் நாம் அவங்களோட ஒர்க் பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்ம கதைக்கு நம்முடைய கதாபாத்திரத்துக்கு யார் சரியாக வருவாங்களோ அவங்களோட நம்ம வேலை செய்யணும். அதுதான் முக்கியமானது. இட் பிகம்ஸ் வீக். ஸோ நீங்கள் என்ன பில்ட் பண்ணுறீங்களோ அது வந்து முதல்ல லுக்ஸ்லேயே நீங்கள் பில்ட் பண்ணணும். அது வரலை நமக்கு. ஸோ இது வந்து நல்லா வந்திருக்கக்கூடிய படம் வர தவறிடுச்சுன்றது தான் என்னுடைய இது. உங்கள் முயற்சி நல்ல முயற்சி. ஒரு பெரிய எமோஷனை எடுத்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.